வணக்கம் இனிய உறவுகள். ஒரு ஹெல்த்தியான மில்க் ட்ரிங்க் பண்ணலாமா? தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு கிளாஸ் மில்க் எடுத்துக்கோங்க. அது கூட குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கசகசா அதோடு ஆட் பண்ணுங்கள். கசகசா லிமிட்டடாக எடுத்தால் அது மருந்து. ஸோ அதனால் நீங்கள் 1/4 ஸ்பூன் மட்டும் அதில் ஆட் பண்ணுங்கள். இன்னும் திக்காக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. நல்லா திக்காக வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் நான் நார்மலாகவே வீட்டில் ஏலக்காய், சுக்கு, கிராம்பு 3 ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து இடித்து வச்சுருப்பேன். இதில் ஒரு சிட்டிகை மட்டும் அதில் ஆட் பண்ணுங்கள். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். நைட்டில் மில்க் எடுக்கும் போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். இது கூட கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கற்கண்டோ நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷன் தான். சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது ஆறட்டும். மினிமம் ஹீட்லேயே வச்சு இது கூட என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ். இதில் நம்ம சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற பாதாம் பிசின் 2 ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது காட்ஸ் ஹனி தாங்க. காட்ஸ் ஹனின்ற வெப்சைட்டில் இது நிஜமாகவே சொல்கிறேன், ரியல் ஹனிங்க. என்னோடய பேபிக்காக வாங்கினது. என்னோடய ரெக்கமெண்டடும் காட்ஸ் ஹனி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நம்ம 1 கிளாஸ் மில்க் எடுத்திருந்தோம். இப்போ 1/2 கிளாஸ் மில்க் தான் இருக்குது. அந்தளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வர அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணணும். இது கூட நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க, அது உங்கள் ஆப்ஷனல் தான். சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தி மில்க் ட்ரிங்க்ஸ் யார் அதிகமாக எடுத்துக்கலாம்னா நியூலி மேரிட் கப்புள்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் மதர் எடுத்துக்கலாம். மில்க் செக்ரேட் ஆகும். எபோவ் 5 இயர்ஸ் ஏஜ் குரூப் சில்ட்ரன்ஸ் எடுத்துக்கலாம். இதில் சுகர் பேஷண்ட் கூட எடுத்துக்கலாம். ப்ளீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க யாரும் இந்த ட்ரிங்கை எடுக்காதீங்க. தேங்க்யூ.